அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீண்ட ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ, மன நிம்மதியோடு சந்தோஷமாக வாழ அல்லாஹ் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொன்னால் ஸலவாத்தின் நன்மைகள். அல்லாஹ்வும் எங்கள் மீது 10 மடங்கு ஸலவாத்து அனுப்புவார். மன அமைதி, பாவ மன்னிப்பு. இறுதி நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் நிற்கும் ஆதரவு கிடைக்கும். மிக அழகாகவும் முக்கியமாகவும் கேள்வி இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து அனுப்புவது அல்லாஹ்வின் ஆசீர்வாதங்களை, சமாதானத்தையும் வேண்டுவது என்பது ஒரு மிகப்பெரிய ஈமானின் அடையாளம். மேலும் அல்லாஹ்வின் கட்டளையாகும். அல்லாஹ்வின் ஆணை. இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபியன் யா அய்யுஹல்லஸீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லமு தஸ்லீமன். நிச்சயமாக அல்லாஹ்வும் அவன் மலக்குகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து அனுப்புகின்றனர். ஈமானுடையவர்களே, நீங்கள் அவர் மேல் ஸலவாத்தும் ஸலாமும் அனுப்புங்கள். சூரத்துல் அஹ்ஸாப் 33:56. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லப்படும் ஸலவாத்துகள். மிக பிரபலமானதும் சிறந்ததுமான ஸலவாத்து நமாஸில், தஹஜ்ஜுத் தொழுகையில் சொல்லப்படுவது. அரபியில், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். தமிழ் பொருள். அல்லாஹு நீர் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் ஆசீர்வாதம் அருளியது போல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் நீங்கள் புகழ்ந்தவரும் மகிமை உடையவரும் ஆவீர். சுருக்கமான ஸலவாத்துகள். எப்பொழுதும் சொல்லக்கூடியவை. அரபியில், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது. தமிழில், அல்லாஹ்வின் ஆசீர்வாதம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல் உண்டாகுக. அல்லது அரபியில், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ ஸல்லிம். தமிழில், அல்லாஹு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஆசீர்வாதமும் சமாதானமும் அருள்வாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ். ஸலவாத்தின் நன்மைகள். அல்லாஹ்வும் உன் மீது 10 மடங்கு ஸலவாத்து அனுப்புவான். முஸ்லிம் ஹதீஸ். மன அமைதி, பாவ மன்னிப்பு. இறுதி நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் நிற்கும் ஆதரவு கிடைக்கும். துவா ஏற்றுக்கொள்ளப்படும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். துவாக்கு முன் மற்றும் பின் ஸலவாத்து சொல்லும் போது இதயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பும் நெருக்கமும் பெறும். சிறந்த பழக்கம். ஒவ்வொரு நாளும் குறைந்தது 100 முறை ஸலவாத்து சொல்லுங்கள். துவா செய்யும் முன், நமாஸில் மற்றும் நாள் முழுவதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைக்கும் போதும் சொல்லலாம். துவா முடிந்தது. துவா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், சப்போர்ட் பண்ணுங்க. எல்லோருக்கும் பகிருங்க. அவங்களுக்கும் துவாவின் நன்மைகள் கிடைக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.